finishes off in style. A magnificent strike into the crowd. ஆஸ்திரேலியன் உமன்ஸ் ஒரு செம்ம கம்பேக் கொடுத்துட்டாங்க இந்த T20 சீரீஸ்ல ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ 6 விக்கெட் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இந்த பிச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவிஷ் பிச். ஸோ ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோ பிச்ல நிஜமாவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. ரன்ஸ் ரொட்டேட் பண்ணாம நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பேட்ஸ்மேனுக்கும் ஸ்கெட்ச் போட்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. கம்ப்ளீட் ஆஸ்திரேலியன் பெர்ஃபார்மன்ஸ் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் கிம் கார்த் வந்து பாத்தீங்கன்னா டேசி பிரவுனுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணி சூப்பரா போட்டாங்க நியூ பால்ல. அதுவே ஒரு கேம் சேஞ்சிங்கா வந்து அமைஞ்சது ஆஸ்திரேலியா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் செகண்ட் T20 நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல ஆஸ்திரேலியா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ சீரீஸ் லெவல் 1 நாள் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்களெல்லாம் நம்ம ஒயிட் வாஷும் பண்ண முடியாது, சீக்கிரமா சீரீஸும் வின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க, மென்ஸா இருக்கட்டும் உமன்ஸா இருக்கட்டும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மேட்ச்ல டெஃபினட்டா ஒரு ஸ்கெட்ச், ஒரு செம ஸ்ட்ராட்டஜியோட உள்ள நுழைஞ்சாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னா டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் பிச்சு கொஞ்சம் லைட்டா ஸ்லோவிஷ் சைட்ல இருந்தது. அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் நிஜமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா டேசி பிரவுன் லாஸ்ட் மேட்ச்ல லைன் அந்த அளவுக்கு வரல, வைடாலாம் போட்டு இருந்தாங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு கிம் கார்த்தை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. கிம் கார்த் ஜென்ரலாவே நல்ல நியூ பால் போலர், டெரிஃபிக்கா போட்டு ஸ்டார்டிங்லேயே ஷஃபாலி வர்மா அவுட் ஆக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து அமைஞ்சது ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா ஷஃபாலி வர்மாலாம் நின்னா குயிக்கா எப்படி ஒரு சேவாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போவாரோ அந்த மாதிரி ஷஃபாலி வர்மாவும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அவங்க அவுட் ஆனே இந்தியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் ரோட்ரிக்ஸ்லாம் கான்ஃபிடென்ட்டா விளாண்டாங்க. பட் ரன் ஸ்கோர் பண்றதுக்காக எட்ஜ் ஆகி அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அவங்க ஸ்மிருதி மந்தனா வந்து டாட் பால்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரே ஷாட் தான், அதாவது ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் போட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் சைட்ல டீப் பாயிண்ட் செட் பண்ணிட்டாங்க. போட்டு அதே லைனே போட்டுருக்காங்க. அவங்களால மேக்ஸிமம் சிங்கிள் தான் அடிக்க முடிஞ்சது. ஏதோ ஒரு பால் முன்னாடி போய் அக்ராஸ்ல போயிட்டு ஒரு 6 அடிச்சாங்க. பட் நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணாங்க. அப்பவே இந்தியா மொமெண்டம் போயிடுச்சு. அண்ட் ஹர்மன்பிரீத் கௌர் கேப்டன் அவங்களோட ஃபார்ம் வந்து ரொம்பவே கொடுமையா இருக்கு. அதாவது ஒயிட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் ரீசெண்ட் டைம்ல நம்ம பாக்குறோம். இந்த 2 T20 அடிக்கல, 3 ஒன்டேலையும் பெருசா அடிக்கல, டபுள் டிஜிட்ஸ் கூட அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி விளாண்ட ஒரு ஒன் டே சீரீஸும் பெருசா விளாடல. ஸோ ஒயிட் பால்ல அவங்க ரொம்ப பேட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆஸ் அ கேப்டனா அவங்க தான் வந்து முன்னாடி வந்து நிக்கணும். ஏன்னா எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஹர்மன்பிரீத் கௌர்ன்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி கௌர் வந்து ஃபார்முக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த தேர்ட் T20ல பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்தியாவுக்கு வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த சீரீஸை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிச்சா கோஸ் ஒரு கேமியோ அவுட் ஆனாங்க. லாஸ்டா வந்து தீப்தி சர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் 30 ரன்ஸ் அடிச்சாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியானால 130 அடிக்க முடிஞ்சது. அண்ட் நியூ பால் எப்படி கிம் கார்த் சூப்பரா போட்டாங்களோ, ஓல்டு பால்ல வந்து சதர்லாண்டு வேறமோ சூப்பரா போலிங் போட்டாங்க. ஆளுக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க 130. ஸோ இந்த ஸ்கோர் ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்தியா கிட்ட போலர்ஸ் இருக்காங்க, பட் ஸ்டில் ஸ்கோர் வந்து ரொம்பவே கம்மி. ஸ்டார்டிங்ல வந்து இயன் ஹீலியும் பெத் மூனி இந்த வாட்டி ஓப்பனிங் இறங்கினாங்க. லிச்ஃபீல்ட கீழே லோவர் ஆர்டர்ல இறக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் தீப்தி சர்மா பேட்டிங்ல மட்டும் இல்ல போலிங்லயும் வந்து ஒரு 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் டக்குன்னு எடுத்து இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாங்க இந்தியா. அண்ட் எலிஸ் பெரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி லாஸ்டா லிச்ஃபீல்ட் ஒரு டேலண்டட் யங் பிளேயர் ஆஸ்திரேலியா கிடைச்சிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர், பவர் பேக் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல 15 ரன் டு வின் இருந்தது. ஒரே ஓவர்லேயே சும்மா 4-6 அடிச்சு ஸ்ரீலங்கா பட்டேல் ஓவர்ல மேட்சே முடிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு பக்கம் பெரிய வந்து 34 ரன்ஸ் நாட் அவுட். ஒரு சென்சிபிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி நின்று அவங்க முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் ஆஸ்திரேலியா. ஏன்னா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாதான் டிசைடர் தேர்ட் T20 வந்து டிசைடரா வந்து அமையும். இல்லைன்னா இந்தியா சீரீஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் T20 இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபைனல் மேட்ச். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி 2 டீம் ஷேப்பா பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு போறாங்க. இந்தியா ரீஜெனுவேட் ஆகி எப்படியாவது இந்த சீரீஸை தூக்குவாங்களான்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.